இதுதான் அந்த பேக் ஆக்சுவலி கிருத்தி. நீங்கள் வந்துட்டு வரும்போது நான் போட்டிருந்தேன் அந்த மஞ்சள் இது. இந்த இந்த இது வந்து எப்பவுமே என்னோடய இதில் இருக்கும் கிட்டில். என்னென்னா இதில் இருக்கிறது வந்து விரலி மஞ்சள், வசம்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, பாதாம், பார்லி அரிசி. விரலி மஞ்சள் என்ன பண்ணும், நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பருக்கள் வராமல் அதெல்லாம் பண்ணும். வசம்பும் பயங்கரமான டிஸ்இன்ஃபெக்டன் தான். விரலி மஞ்சள், வசம்பு, உளுத்தம்பருப்பு பயங்கரமாக கலர் கூட்டும். நீங்கள் உளுந்தமா அரைக்கிறீங்கல்ல, உளுந்தமா அரைச்சி வச்சுட்டு பாருங்க, உங்கள் கை வெள்ளையாக இருக்கும். கவனிச்சது இல்லையா? அது கவனிச்சிருக்கோம். பட் அது வந்து உளுந்த மாவு வந்து பயங்கரமா கலர் கொடுக்கும். ஓ ஸ்கின்னுக்கு. இதுவரைக்கும் ஸ்கின்னுக்கு நான் உளுந்த மாவு யூஸ் பண்ணி கேள்விப்பட்டதே இல்லை. நான் உளுந்த மாவு ஹனி போட்டு ஒரு பேக், ஆக்சுவலி உளுத்தம்பருப்பு மாவை அரைச்சிட்டு தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். டெய்லி எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும். கலர் கூடும். அதாவது நல்ல டார்க்காக இருக்கும் கூட கலர் கூடுவாங்க. இது வந்துட்டு இது அந்த உளுத்த மாவு வந்து பயங்கர சூப்பர் ஃபேஸ்க்கு. நம்ம வேணா இதில் பச்சை பயிர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு வெள்ளை கொண்டக்கடலை கூட ஆட் பண்ணலாம். ஓ இதில் நம்ம எல்லாமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன். 100 கிராம் விரலி மஞ்சள், வசம்பு, பச்சை பயிறு, வெள்ளை கொண்டக்கடலை. வெள்ளை கொண்டக்கடலை என்னது, கடலை மாவு. கடலை மாவுலாம் காலங்காலமாக தயிர் மிக்ஸ் பண்ணி, லெமன் மிக்ஸ் பண்ணி, சன் டேன்லாம் இது பண்ணுறதுக்கு கடலை மாவு பேக் போடுவோம்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் வெள்ளை கொண்டக்கடலை. ஓ சரி சரி. அப்போ வந்து வெள்ளை கொண்டக்கடலை. அதுக்கப்புறமா பாதாம். பாதாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வைக்கும், ரிங்கிள்ஸை குறைக்கும், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, நம்மளோட பளபளப்பு தன்மைக்கலாம். பார்லி ரைஸ் நிறைய பேருக்கு தெரியாது. பார்லி ரைஸ் ஃபார் ஃபேஸ். அப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லணும்னா விரலி மஞ்சள், வசம்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, பாதாம், பார்லி அரிசி, வெள்ளை கொண்டக்கடலை இது எல்லாமே போட்டுட்டு எடுத்துட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிடணும். இது எப்படி மிஷினில் கொடுத்து அரைச்சி? மிஷினில் கொடுத்து அரைச்சி. ஓகே. நம்ம ஆக்சுவலி இன்னும் இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. 23 மூலிகைகள், 24 மூலிகைகள். நம்ம நிறைய ஆட் பண்ண டைல்யூட் ஆயிடுது. டைல்யூட் ஆனால் அவ்வளோ எஃபெக்ட் இருக்கிறது இல்லை. இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ உங்கள் குழந்தைங்களாம் ஹாஸ்டலில் இருக்காங்க, இப்போ சப்போஸ் காலேஜ் போயிட்டாங்க, ஒழுங்காக ஸ்கின் கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே நீங்கள் வீட்டில் இருந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். ஒரு ஜூஸ் கொடுப்போம், ஒரு பேக் கொடுப்போம். நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லைன்னும் போது இது அரைச்சி அம்மா கொடுத்து விட்டா போதும். இப்போ வீட்டில் இருக்கன்னா பச்சைப்பால் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடலாம். இல்லை தேய்ச்சி குளிக்கலாம். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த மீசை முடி இருக்கும், எல்லாம் லேசர் பண்ணுவாங்க, வேக்சிங் பண்ணுவாங்க, த்ரெட்டிங் பண்ணுவாங்க, ஷேவ் பண்ணுறாங்க. ரெகுலராக குழந்தையிலேருந்து பிறந்து ஒரு 30 நாள் வரைக்கும் நீங்கள் போட வேணாம். 3 மந்த்ஸ்க்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அப்போ வந்து நல்பாமர தைலம் ஆயிலாக அதை மிக்ஸ் பண்ணி, அது கோட்டக்கல்ல கிடைக்கும், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் நல்லா இருக்கும். அது உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு மசாஜ் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு குளிப்பாட்டலாம். ஏன்னா அப்பயே கொட்டினா தான் ஈஸியாக இருக்கும் ஹேர். நிறைய வந்துட்டு நார்த் இந்தியா சைட் போனீங்கன்னா கோதுமை மாவு இருக்குல்ல, கோதுமை மாவில் நெய் மிக்ஸ் பால் ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நெய் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கவங்க வெறும் கோதுமை மாவு நெய் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவாங்க. குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு உருட்டி மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்க வைப்பாங்க. எல்லா பேபி ஹேர்ஸுமே அதில் ஒட்டி வந்துடும். நல்லா பாடியில் ஹேர் லாஸ் ஆகும்.